வேறு சமூக முரண்பாடுகளை எப்படி தீர்ப்பது என்ற ஒரு பார்வையோடு சிறு வயது முதல் பொதுவுடைமை இயக்கத்தில் ஈடுபட்டு மாணவ பருவத்திலிருந்து பாடுபடு வரும் தோழர் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது இங்கே இந்த கருத்தரங்கில் பேச இருக்கிறார். அருமை தோழர் ஏஇ துரைசாமி அவர்களே, எனக்கு பின்னால் மிக சிறப்பாக உரையாற்றுவதற்காக அருமை தோழர்கள் சிதம்பரநாதன், அருமை தோழர் கங்காதரன், என்னுடைய மிக நெருங்கிய தோழர் மோகனகிருஷ்ணன், மோகனசுந்தரம், அதே போல தோழர் ஸ்டாலின், குசேலர் என்று பலரும் இந்த விழாவிலே தங்களுடைய கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்து எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். இது தோழர் துரைசாமி அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்த அழைப்பின் வழியாக இந்த கூட்டமும் நம்முடைய கூடுகையும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோழர் துரைசாமி அவர்கள் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பிருந்தே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட போது நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பொதுவுடைமை இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கருத்துக்களை வலுப்படுத்துவதற்கான, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான, முரண்பாடுகளற்ற பொதுவுடைமை கொள்கையினுடைய அந்த பெருமைகளுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாத வகையிலே இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்பதை என்று நான் குறிப்பிட்டேன். காரணம், பலரும் பங்கு பெறுகிற போது அதில் சில சிக்கல்கள் எழுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்டவர்கள் ஒன்று கூடி ஒரு மேடையில் பேசுகிற போது பல கருத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்னவென்றால், உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல நூறாக ஏன் உடைந்து கிடக்கிறது என்ற எளிய மக்களுடைய கேள்விக்கு இன்னமும் கம்யூனிஸ்டுகளால் பதில் சொல்ல முடியவில்லை. இதற்கு நாம் தத்துவார்த்த விளக்கங்களை எல்லாம் சொல்லலாம், கொள்கை விளக்கங்களை கூற முடியும், மணிக்கணக்கில் நம்மால் கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனால் ஏன் கம்யூனிஸ்டுகளால் ஒன்றுபட்டு நிற்க முடியவில்லை? எதிரி வர்க்கத்தை விட தன்னுடைய சொந்த இயக்கத்தின் மீதும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் மீதும் இப்படிப்பட்ட மோதல்களும் காழ்ப்புணர்வும் வெறுப்பும் ஏன் இருக்கிறது என்ற மக்களின் கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால்தான் தோழர் துரைசாமி அவர்களிடம் நான் குறிப்பிட்ட போது, உட்கட்சியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அது இருக்கக்கூடாது. மாறுபாடுகள், வேறுபாடுகளை பற்றி கூடுதலாக சொல்லக்கூடாது. கம்யூனிஸ்டுகள் ஒருங்கிணைந்து நாட்டையும் மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்குரிய வழிமுறைகளை பற்றி சொல்லக்கூடிய கூட்டமாக அது இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். ஆனால் அவர் கொஞ்சம் மூத்த தோழர், ஒரு வைராக்கியமான தோழர், அவருக்குள்ள சில கருத்துக்களை அழுத்தமாக இருப்பார். அதனால் அவர் கொடுத்த நோட்டீஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு பொருந்துகின்ற புதிய கொள்கை திட்டத்தை முன்வைத்து இந்திய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும்னு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காரு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி வேண்டியதில்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு மேன்மை பொருந்தியது. அதனுடைய அடிப்படைகள், அதனுடைய கொள்கைகள் என்பது சராசரி கட்சிகளால், சுயநலம் சார்ந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. பொதுநலம் என்ற ஒன்றும், அதற்கான அர்ப்பணிப்பு வேண்டுமென்றால் அந்த அர்ப்பணிப்பை எங்கிருந்து உங்களால் உதாரணமாக பெற முடியும் என்றால் கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கையிலிருந்து தான் பெற முடியும். இதுதான் தவிர்க்க முடியாத உண்மை. இந்த பொதுத்தன்மையை
இதனுடைய மேன்மையை, இதனுடைய அர்ப்பணிப்பை, இதற்காக கம்யூனிஸ்டுகள் கடந்த காலத்தில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மேன்மையை நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அது சிபிஐயா, சிபிஎம்மா, எம்எல்ஆ என்பதல்ல. கம்யூனிசம் என்கின்ற ஒரு பொது வட்டம், அந்த பொது வட்டத்திலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பார்வை. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய பல பேர் என்னை விட பல ஆண்டுகளுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்தவர்கள். தோழர் பத்ரப்பனியே வந்திருக்கிறார், மூத்த தோழர். இந்திய அரசாங்கத்தினுடைய பத்மஸ்ரீ விருதை பெற்றவர். ஒரு பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் என்று சொன்னால் என்னென்ன மாதிரியான ஆட்டமெல்லாம் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எளிய முறையில் தன்னுடைய நாட்டுப்புற கலைகளுக்காக அவர் இந்த பத்மஸ்ரீ பட்டத்தை வாங்கினவர். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்கள் பல ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள வாழ்ந்தவர்கள், தலைமறைவு இயக்கத்திலே இருந்தவர்கள், தலைமறைவு வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்திய மக்களுக்கு கம்யூனிசங்கிறத எதை நம்ம விளக்குறோம்? யோசிச்சு பார்த்தோமா? திட்டங்களை சொல்கிறோம். தோழர் துரைசாமி அவர்கள் கிட்டத்தட்ட நம்முடைய கட்சி திட்டத்தையும் நம்முடைய கொள்கைகளை எல்லாம் சொன்னார். ஓரளவுக்கு நமக்கு புரியுது. பொதுமக்கள்கிட்ட போய் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ஒன்று சொல்லுவார்கள், த கம்யூனிகேஷன். நீங்கள் மக்களோடு நடத்துகிற உரையாடலில் மக்களுக்கு நீங்கள் எவ்வாறு ஒன்றை புரிய வைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. திமுகவோ அல்லது அதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகள் அவங்க தப்பாக நினைக்கிறாங்க, மக்களுக்கு புரிய வைக்க முடியுது. ஆனால் மிக உயர்ந்த கொள்கை, மிக உயர்ந்த தத்துவம், மிக நேர்மையான தத்துவம், இந்த நேர்மையான தத்துவத்தை மக்களுக்கு நம்மால் புரிய வைக்க முடியல. இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று, மனிதர்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு தேவையான ஒரு கொள்கை, அப்படி வாழ்வதற்கு தேவையான ஒரு தத்துவம், அந்த தத்துவம் தான் கம்யூனிசம் என்பதை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு இத்தனை ஆண்டு காலத்தில் நமக்கு சாத்தியப்பட்டிருக்கான்னா சாத்தியப்படலை. அப்ப இந்த மக்களை ஈர்ப்பதற்கு இது ஒரு கட்சியா அல்ல. மக்களை ஈர்ப்பதற்கு இந்த தத்துவம் மக்களை ஈர்ப்பது, கட்சி ஈர்ப்பதல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒவ்வொன்றும் தனித்தனியாக மக்களை ஈர்ப்பதை பற்றி நான் பேசவில்லை. நான் இங்கே பேச விரும்புகிறது கம்யூனிசம் என்கின்ற ஒரு தத்துவம். அது எப்படி மக்களை ஈர்ப்பதற்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதுதான் கேள்வி. நான் கல்லூரி காலங்களில் படிக்கின்ற போது அருமை தோழர் மோகன சுந்தரம் இங்கே இருக்கிறார்கள். அவர் அப்போ தான் லா முடிச்சுட்டு வந்த நேரத்தில் ஒவ்வொரு இடமா நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். பார்க்குற போது பல மாணவர்கள், அப்போ திமுக ரொம்ப உச்சத்தில் இருந்த நேரம், ஒரு கல்லூரியில் போய் ஒரு மாணவனை கம்யூனிஸ்டாக மாற்றுவதற்கு எங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் பிடிக்கும். அவனோடு போய் அவன்கிட்ட தங்கி அவனோடு உரையாடி இந்த கருத்துக்களை சொல்லி அவன் இதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் அப்புறம் வந்தானா திருப்பி போக மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுகிற போதோ அல்லது வெளியில் நீங்கள் இருக்கிற போதோ பேசிய உடனே கம்யூனிசம் என்பது நல்ல கருத்து தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு 10 பேர் தயாராக இருக்காங்க. இதை நான் என்னுடைய கண்கூடாக நான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் சவுண்டை குறைங்களையா, மைக் செட்டுக்காரர உறக்கத்தில் இருக்கீங்களா, கொஞ்சம் சவுண்டை குறைங்க, கொஞ்சம் எக்கோ இருக்கு, மெதுவாக வைங்க போதும். கரெக்டாக இருக்கா? நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒன்றை நான் பார்த்தேன். இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், இன்றைய தலைமுறை எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு விவாதம். நான் டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு கூட்டத்திற்காக போயிட்டு இருந்தேன். நாக்பூர் வந்த உடனே ஒரு 10 மாணவர்கள் நான் இருந்த பெட்டிக்கு பக்கத்தில் ரிசர்வ் பண்ணி ஏறுறாங்க. ஏறுகிற மாணவர்கள் கேட்குறாங்க, அப்படியே பேசிகிட்டே வர்ற போது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டபோது ஐ எம் ஏ கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருக்குமே
முகம் அப்படியே இறுக்கமாச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவிவிபியினுடைய விங்கை சார்ந்தவர்கள், அதனுடைய மாணவர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நட்பு ரீதியில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் விவாதங்கள் போகுது. அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, நான் அவங்கள கேள்வி கேட்குறேன், அவங்க எனக்கு பதில் சொல்கிறாங்க, இப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு 6 மணி நேரம் இறங்குற போது அத்தனை பேர் வந்து நீங்கள் என் கூட வந்து டீ சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க சொன்னாங்க, இன்றிலிருந்து நாங்கள் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளர்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஏன் அந்த மாறுதல்? நீங்கள் அந்த மாணவர்களை ஒரு ஜேவிவிபி அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே அவனை நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்தால் இந்த மாற்றமும் இந்த சிந்தனையும் அவனுக்குள்ள வராது. எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கிற போது, இங்கே மட்டுமல்ல, நான் வந்து சிகாகோவுக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு போயிருந்த போது அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து பேசினேன். பெரிய மாறுதல். இந்த பெரிய மாறுதலுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காரல் மார்க்ஸ் சொன்ன அடிப்படையான கொள்கைகள் இருக்கு பாருங்க. உலகத்தை ஒரு சிலர் அதனுடைய வளங்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள் என்கின்ற அந்த கொள்கை, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு இடையேயான போராட்டம் என்ற அந்த தத்துவம், இந்த தத்துவத்தை காரல் மார்க்ஸ் காலத்தில், அதற்கு பிந்திய காலத்தில், வேற எந்த காலத்திலும் வெகு மக்கள் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த காலத்தில், இன்றைய காலத்தின் சூழ்நிலை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டது. சாதாரணமான ஒரு அதாரணி உலக பணக்காரன்ல ஒருத்தன், பணமெல்லாம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போய் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப சுலபமாக அதை அவர்கள் ரொம்பவும் கார்ப்பரேட் கம்பெனிகள் சொல்வார்கள், மேக்சிமைசிங் த ப்ராஃபிட். உங்களுடைய லாபத்தை எவ்வளவு பெரிதாக நீங்கள் பெருக்குகிறீர்கள் என்பதுதான் இன்று நடக்கிற போராட்டம். மனித தேவைகளை பூர்த்தி செய்வதல்ல, பசியை போக்குவதல்ல, கல்வியை தருவதல்ல, மனிதனுக்கு தரக்கூடிய எதையும் தருவதல்ல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையில நீங்க பார்த்தீங்கன்னாக்க, உலகத்தில் வலதுசாரி சக்திகள் வரலாம், பல நாடுகளில் குறுக்கு வழியில் கைப்பற்றலாம். நம்முடைய மோடியும் பாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மீண்டும் மீண்டும் ஃப்ராடு பண்ணி எலக்ட்ரோரல் அந்த சிஸ்டத்தை, அதே போல் இவிஎம் மிஷினை தப்பாக பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் கூட பவருக்கு வரலாம். ஆனால் உலகம் தழுவிய மக்கள், அந்த மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன? இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஆட்சியில் இருக்கிறவர்களை பற்றி நீங்கள் பார்க்காதீர்கள். ஆட்சியை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய மக்கள் உலகம் தழுவிய முறையில் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இன்று உலகத்தில் கடந்த 10 ஆண்டுகளை விட கூடுதலான மக்கள் அதிகாரம் என்பது முதல் இடத்திற்கு வந்திருக்கிறது. இதுக்கு நிறைய ஆதாரத்தை சொல்ல முடியும். உதாரணத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் லத்தீன் அமெரிக்க நாடுகள், அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற ஒரு எல்லையில்லாத மாற்றம், அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியும், சிலி என்கின்ற ஒரு சின்னஞ்சிறு தேசம். அந்த சிலி நாட்டில் அலெண்டேன்ற ஒரு அதிபர் ஒரு காலத்தில் கொல்லப்பட்டார். அரண்மனையிலே கொண்டுட்டாங்க அவரை. அந்த நேரத்தில் ஒரு பள்ளி மாணவியாக, ஒரு 10 வயசோ 15 வயசோ, 10 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த தாக்குதலிலிருந்து வெளியேறி பிரான்ஸுக்கு போய் அங்கு மார்க்சியத்தை பற்றிய பெரிய பெரிய ஆய்வுகளை எல்லாம் செய்துவிட்டு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு ஒரு அம்மையார் வந்து சேர்ந்தாங்க. அவங்க பேர் மார்த்தா ஹர்னேக்கர். அவங்க வந்து உலகத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பற்றிய விமர்சனம் செய்து அண்மை காலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. நம்ம இளைஞர்கள் எல்லாருமே மார்க்ஸ் காலம், லெனின் காலம் இதை தாண்டி வர்றதே கிடையாது. அதை வச்சுக்கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுறோம். ஆனால் நவீன காலத்திலே, இன்றைய காலத்திலே கம்யூனிசம் வெற்றி பெறுவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதற்கான எல்லையில்லாத ஆய்வுகள் வந்திருக்கு. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால்
நாம் நம்முடைய அணுகுமுறைகளை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு கட்சியாகவும் செய்யலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தானே உட்கார்ந்து அதை யோசித்து மாற்றலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தானே உட்கார்ந்து அதை மாற்றலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எம்எல் கட்சிகள், இவர்கள் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களப்பா, இதை கொஞ்சம் மாற்றுங்கிறதுக்கான முறையில் விவாதங்களை நடத்தலாம். நான் என்னை பொறுத்தவரையில் இந்த அமைப்பு வெளியிலிருந்து இப்படிப்பட்ட கருத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது. இது தேர்தலில் இதுக்கு பங்களிப்பு தேவையில்லை. இது ஒரு பிரச்சார இயக்கம் மாதிரி வைக்கலாம். கம்யூனிசத்தினுடைய மேன்மைகள், கம்யூனிசத்தினுடைய சிறப்பு, அதனுடைய ஒற்றுமைகளை வலுவாக்குவது என்பதை போன்ற ஒரு கருத்தோட்டம் இதில் கொண்டு வரலாம். ஏன் கேட்டீங்கன்னாக்க, இன்று ஏற்படக்கூடிய மாறுதல்களை, பிளவுகளை குறைத்து ஒற்றுமையை அதிகரித்து அந்த ஒற்றுமைக்குள்ளிருந்து ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும். எனக்கு தெரிஞ்சு அண்மை காலத்தில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம பக்கத்தில் இருக்கிற இலங்கை, அந்த இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அரசியல் மாற்றம். அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கனாக்க, ரோகண விஜய் வீர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1980களில் இந்திய இராணுவம் அங்கே போய் ஒரு நடந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் கொல்லப்பட்டார்கள். எல்லாருமே சிங்கள இளைஞர்கள். நாம் ஒரு பக்கம் ஈழ விடுதலை, ஈழத்திலே கொல்லப்பட்ட 1.5 லட்சம் மக்களை பற்றிய ஒரு வருத்தம் இருக்கிறது. அதுக்காக களத்தில் நின்று போராடியவர்கள் நாம். முள்ளிவாய்க்காலுடைய படுகொலையை தடுக்க வேண்டும் என்பதற்காக இறுதி வரை நின்றவர்கள் நாம். ஆனால் அது உள்ளுக்கு அந்த நாட்டினுடைய துயரங்களில் ஒன்று என்னவென்றால், இந்த ரோகண விஜய் வீர், ஜனதா விமுக்த புரமுனா, அதான் அந்த கட்சியினுடைய பேர். அவங்க ஒரு கட்டத்தில் என்னன்னாங்க, தமிழ் விரோதிகளாகவும் மாறினார்கள். தமிழர்கள் நடந்த கொலையில் அவங்க பங்கெடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒருவரை நான் ஆஸ்திரேலியாவுக்கு என்னுடைய பொண்ணு அங்கே இருக்கா போயிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய பெரிய தலைவர் ஒருத்தர், அவருக்கு இப்போ புற்றுநோயால் கிட்டத்தட்ட மரணத்தின் தருவாயில் இருக்கிறார். லயனல் போபகே என்பது அவருடைய பேர். அவரை சந்தித்து ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தேன். அவர் எழுதிய புத்தகம் ஒன்றை கூட தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் சொன்னார், நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இல்லை என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் வைச்சார். விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இலங்கையில் ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது. நெருக்கடினா சாதாரண நெருக்கடி அல்ல. 1 லிட்டர் பால் 2000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதே போல் அவங்கெல்லாம் ரொட்டி சாப்பிட்றவங்க, ஒரு துண்டு பான்னு சொல்லுவாங்க அந்த ரொட்டியை. அந்த ரொட்டியினுடைய விலை 700 ரூபாய். பயங்கர கொந்தளிப்பு இருந்தோன்னா மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த அரண்மனை, ஜனாதிபதி அரண்மனைக்கு போய் அரண்மனையை கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் என்னமோ சமாதான தூதுவர்கள் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி முடிஞ்சது. அப்போ இந்த ஜனதா விமுக்த புரமுனா என்கின்ற ஒரு மாவோயிஸ்ட் மாதிரி இருந்த ஒரு கட்சி, ஒரு நக்சலைட் மாதிரி இருந்த ஒரு கட்சி, ஒரு ஆயுதம் தாங்கிய குழு அது. அவங்க என்ன பண்ணாங்கனாக்க, நாங்கள் ஆயுதத்தை தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு குடிமக்கள் இயக்கங்களை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள். இன்னைக்கு கூட எங்கள் மேடையில் காணோம் நம்ம அஜய் கோஷை கூப்பிடுங்க, மேடையில் உட்காரணும்னு இந்த கூட்டம் அவருக்கு உத்தரவு போடுதுன்னு சொல்லுங்க. அஜய் கோஷ் வாங்க, இங்க அஜய் கோஷ் மேடையில் தான் உட்காரணும், இது கூட்டத்தினுடைய உத்தரவு. உட்காருங்க, இங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட். உட்காருங்க, வெளியில் போகக்கூடாது. அவர் இப்போ இந்த குற்ற பரம்பரையினர்லாம் ஒன்று திரட்டணும்னு சொன்னார். காலையில் பேசிகிட்டு இருந்தால் அதனுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. சமூகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. என்ன 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு வாங்கி ஓட்டை கொண்டு போய் யாரோ நாற்காலியில் உட்கார்றது மட்டும்தான் இந்தியாவினுடைய பிரச்சனையா? அந்த பிரச்சனையுடைய விமோசனம் என்ன? அரசாங்கத்து பணத்தை தேர்ந்தெடுத்தவர்கள்
கீழே இருந்து எம்எல்ஏலேருந்து மந்திரி வரைக்கும் அந்த பணத்தை பங்கு போட்டு எடுத்துக்கொள்வதை தவிர வேறு என்ன நடவடிக்கை அதில் இருக்கு? கட்சி, இந்த கட்சி அந்த கட்சிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. யார் அதை கேட்கறது? மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தூய்மை தொழிலாளர் இருக்கானாக்க மாசத்துக்கு 500 ரூபா 600 ரூபா சம்பளம் வாங்குறவன் இருக்கான். ஒரு விவசாய தொழிலாளியுடைய வாழ்க்கை என்ன? ஒரு வேலை இல்லாத இளைஞன் எத்தனை பேர் இருக்கான்? இதெல்லாம் யார் பேசுறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசாங்கம் பேச முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நான் நம்பல. அவர்கள் பேச மாட்டார்கள். வேணா டைவர்ட் பண்ணுவாங்க இதுல இருந்து அது. இதை எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்றால் குடிமக்கள் இயக்கம் வலிமையோடு ஏற்படுகிற போதுதான் அந்த மாற்றம் வரும். இதை நான் முழுசா நம்புறேன். இலங்கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? குடிமை சமூகங்கள் 41 அமைப்புகளை ஒருங்கிணைத்தார்கள். 41 அமைப்பில் போய் வேலை செஞ்சாங்க. ஆசிரியர்கள், மாணவர்கள் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சு அந்த கட்சியின் பெயரையே மாற்றினாங்க. நேஷனல் பீப்புள் பவர், NPP, அதான் அதோடைய பெயர். தேசிய மக்கள் சக்தி. அந்த தேசிய மக்கள் சக்தி ஏதோ அப்படி இப்படி விழுந்து ஜனாதிபதி ஆயிட்டார். அவர் ஜனாதிபதி ஆன உடனே என்னாச்சு? விடுதலை புலிகள் போராடி நான் தான் வெற்றி பெற்றேன் நினைச்ச அந்த ராஜபக்சே ஊரை விட்டு ஓடி போயிட்டார். தமிழர்கள் போராட்டத்தால் விரட்ட முடியல. ஊழல் எதிர்ப்பு போராட்டம் என்பது, ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர்களும் சிங்களர்களும் இணைந்த காரணத்தால் ராஜபக்சேவும் அவருடைய குடும்பமும் ஊரை விட்டு ஓட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பல பேர் ஓடி போயிட்டாங்க. எலெக்ஷன்ல மிக மெஜாரிட்டி. எனக்கு ஒரு விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. தமிழர்கள் தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம். அந்த யாழ்ப்பாணத்தில் 6 தொகுதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி. அதில் 3 பச்சையான சிங்கள இனவெறி என்று சொல்லப்பட்ட இந்த NPP வெற்றி பெற்றது. எப்படி வெற்றி பெற்றது? அதே மாதிரி சிங்கள சாவனிசம் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஊர் மாத்தறை, கண்டிக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே சரோஜா என்கிற ஒரு தமிழ் பெண்ணை நிறுத்தி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த பெண்மணி வெற்றி பெற்றிருக்கிறார். இது கால மாறுதல்ல நடக்குது. காரணம் என்னவென்றால், இந்த எத்தினிக்கல் கொஸ்டின் நம்ம சொல்றோம்ல, இனப்பிரச்சனை என்பது கடுமையான பொருளாதார பிரச்சனை அழுத்துகிற போது அது கீழே போய் பொருளாதார பிரச்சனை என்பது மேலே வருது. அதற்கான ஒரு முன்னுதாரணத்தை தான் அங்கே பார்க்க முடிகின்றது. நம்முடைய தமிழ் சமூகத்திலையும் அது இருக்கு. நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஏதோ சில காரணங்களை காட்டி மக்கள் பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிடுறோம். நான் சித்தாந்தத்தையும் கருத்துக்களையும் மறுக்கவில்லை. பெரியார் கொள்கை முக்கியமானது, அம்பேத்கர் கொள்கை முக்கியமானது, திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் போராடியது முக்கியமானது. ஆனால் அது மட்டும்தான் முக்கியமா? அதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொண்டு, அதை ஒரு போர்வையாக வைத்துக்கொண்டு யாருமே செய்யாத ஊழலை செய்யறது எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியாத கேட்கணுமா வேணாமா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வி. இந்த கேள்வியை நோக்கி மக்கள் இயக்கம் ஒன்று தேவைப்படுது. அது அரசியல் கட்சி அல்ல. கருத்து ஒற்றுமை கொண்டவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், தமிழின் மீது அக்கறை கொண்டவர்கள். ஆட்சி அதிகாரத்தை நீ என்ன வேணாலும் வச்சுக்க, ஆனால் மக்கள் சக்தியால் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு நிமிடம் சட்டையை பிடித்து கேட்கக்கூடிய தைரியம் எங்களுக்கு உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய மக்கள் இயக்கம் வேண்டும். அந்த மக்கள் இயக்கத்திற்கான வழிகள் என்ன? அதுதான் இப்ப நம்ம பேச வேண்டிய ஒன்று. பொது உடைமை இயக்கத்திலே பல காலம் அர்ப்பணித்தவர்கள் ஒரு கட்சியாயிருந்து இன்னொரு கட்சி என்பது அல்ல, ஒரு சமுதாய இயக்கமாக இருந்து. இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதை பற்றிய ஒரு மிக முக்கியமான புரிதல் என்பது டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் எனக்கு ஏற்பட்டது. ஒரு பயங்கரமான குளிர் நிறைந்த ஒரு காலத்தில் அந்த விவசாய போராட்டத்துக்கு போய் ஒரு டென்ட்டில் 1 மாதம் இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், விவசாயிகள் 1.5 வருஷம் 2 வருஷம் அவர்களால் எப்படி தாக்கு பிடிக்க முடிகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக, அவர்களுடைய உணர்வு என்ன, அவர்களிடம் இருக்கக்கூடிய புரட்சிகர செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கிற போதுதான் அந்த மக்கள்
ஆட்சி அதிகாரம் அல்லது பார்லிமெண்டரிசம் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து ரொம்ப தொலைவில் நின்று மக்கள் நிலையிலிருந்து சிந்திக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன? பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் போய் எப்படி அவர்கள் சுகமாக இருப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அவங்க அதிலிருந்து வேறுபடுறாங்க. வேறுபட்ட போதுதான் பல்லாயிரக்கணக்கான, அதாவது ரொம்ப உச்சக்கட்டமான நேரத்தில் புள்ளி விவரங்கள், அரசு புள்ளி விவரங்களே சொல்லியது 10 லட்சம் பேர் பங்கு பெற்றார்கள் என்று. நான் உண்மையிலே அசந்து போனேன், இப்படி ஒரு மக்கள் எழுச்சி அமையுமா என்று. அப்ப மக்கள் எழுச்சி ஒன்று இருக்கிறது, இதை நம்ம தடுக்கிறோம். இன்னொரு ஆழமான விஷயத்தை இந்திய ஜனநாயக தளங்களிலே நாம் விவாதிக்க வேண்டும். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, மோகனகிருஷ்ணன் லாயர் இருக்கார், அதே போல் நம்முடைய சிதம்பரநாதன் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. எல்லாமே சட்டத்தில் துறை போனவர்கள், உங்களையும் பல பேர் இருக்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியல் கட்சிகளின் அதிகாரத்தை பற்றி எந்த இடத்துலையும் எழுதப்படலை. ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் மட்டும் கொஞ்சோண்டு இருக்கு, வேறு எங்குமே கிடையாது. அப்ப அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அரசியலமைப்பு சட்டப்படி குடிமக்கள் தான். சிவில் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி அவன் தான் கேட்க முடியும். ஆனால் அவனால் இன்னைக்கு நடைமுறையில் கேட்க முடியுமா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்க முடியுமா? ஒரு அரசு நிர்வாகத்தில் கேட்க முடியுமா? ஒரு மந்திரியை பார்த்து கேட்க முடியுமா? இல்லை. அவர்களை போய் அடைய வேண்டும் என்றால் அதுக்கு அரசியல் கட்சிகள் தேவைப்படுது. அந்த அரசியல் கட்சி கம்ப்ளீட்டாக கரப்ஷனில் போய் மூழ்கி எதுவும் மற்றதாக மாறிவிட்டார்கள். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், கட்சி அரசியலிலிருந்து மக்கள் அரசியல் என்கின்ற ஒரு மாற்றத்திற்கான காலமாக இந்த காலத்தை நான் கருதுகிறேன். நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் அதனுடைய உறுப்பினர், 48 ஆண்டு காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியர். எம்ஏ முடிச்சுட்டு நேரடியாக ஹோல் டைமராக தான் வருவேன்னு கட்சிக்கு வந்தாள். என்னுடைய கடந்த கால அனுபவத்தை நேர்மையோடு நான் யோசித்து பார்க்கிற போது, இன்று கட்சி அரசியலிலிருந்து மக்கள் அரசியலுக்கு மாறக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் என்பது கண்ணுக்கு தெரியாமலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், நான் அண்மையில் 2-3 தினங்கள் தஞ்சாவூரில் நம்மாழ்வார் மக்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தணும், ரெண்டாவது மாநாடு அது. அந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யாரெல்லாம் போய் கேட்டு இந்த கான்செப்டை சொன்னனோ அத்தனை பேர் வந்தாங்க. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், இதுதான் சரியான பாதைன்னு ஒரு 5 பேர் வந்தாங்க. பொன்ராஜ் அப்துல் கலாமோடு பணியாற்றியவர். இன்னும் சில நீதிபதிகள் வர முடியல. தீபமாலான்னு ஒருத்தவங்க இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி என்ற அமைப்பினுடைய தலைவராக இருந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு கிராஸ் ரூட் டெமோக்ரஸி என்கின்ற ஒரு கொள்கைக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வர்ற போது அந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700லேருந்து 1000 பேர். அவங்களாம் கம்யூனிஸ்டுகள் கிடையாது. இந்த ஜனநாயகத்தை இடதுசாரி பார்வையிலே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை எண்ணங்கள் வேறுபட்டிருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப வித்தியாசமானவர்கள். அப்ப காலம் இன்னொன்றை நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாறுதல் குடிமக்கள் மத்தியில் நின்று நாம் பணியாற்ற வேண்டும். குடிமக்கள் மத்தியில் நின்று பணியாற்றக்கூடிய அந்த மகத்துவத்தை பெற வேண்டும். அதை செய்யறதுக்கு தெளிவான, சிந்தனை பூர்வமான, பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பல காரணங்களால் அதனால் இருக்க முடியாமல் தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் இந்த குடிமக்களை செயல்படுத்தக்கூடிய அந்த களத்தை கையில் எடுக்க வேண்டும். நாம் ஒரு கட்சி வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கோம், வச்சு என்ன பண்ண போகிறோம்? என்ன சாதிச்சிருக்கோம்? 10 பேர் 10 பேராக இருப்போம். ஆனால் அதனுடைய சாதனை என்ன? அதனுடைய சாதனை என்பது ஒரு பகுதியில் போயிருந்து த பீப்புள் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கெல்லாம் குரியன் தெரியும். குரியன் நம்முடைய அமுல் அந்த இதை அவர் படிக்கணும். இதெல்லாம் நம்ம
மக்களையே ஒன்று திரட்டி 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 ஒரு பகுதி மக்களை விடுதலை செய்த, அவர்களை பங்கெடுக்க வைத்து ஒரு மாற்றங்களை செய்ததில் அதுக்கு ஒரு பங்கு இருக்கு. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இழந்து போன அந்த மக்கள் கோஆபரேட்டிவ் சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க, கையில் எடுக்கிறாங்க. நம்முடைய மக்களை ஒரு செயல்பாட்டில் விவசாயிகளாக, வேலை இல்லாத இளைஞர்களாக, அதை எல்லாத்தையும் முதலாளித்துவம் வேற மாதிரி பயன்படுத்துது. நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம்? அதுக்கான செயல்பாடு என்ன? நூற்றுக்கணக்கான அதிகாரிகள்லாம் இருக்கிறோம். நம்ம அவர்களுடைய செயல்பாடு அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி, அரசு பணியில் இருக்கிறவங்க, அதே போல் நம்முடைய வங்கிகளில் பணியாற்றுகிறவர்கள். இப்போ தஞ்சாவூரில் ஒரு சின்ன அமைப்பு ஒன்று, இயற்கை அங்காடின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி விவசாயிகளுடைய பொருளை அங்கே கொண்டு வந்து, அது இயற்கை வேளாண்மை கொண்டு வந்து அதையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 4 ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிகள் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அப்போ மாற்று திட்டத்தை, மக்கள் திட்டத்தை, அரசாங்கத்தினுடைய ஊழலை எதிர்க்கிற ஒரு திட்டத்தை, அரசாங்கத்தை முற்றிலும் வேண்டாம், உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஆட்சிக்கு வர்றேங்கிற பழைய அரசியல் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு ஒரு புது காலம். அந்த புது காலத்தின் அந்த தன்மைக்கேற்ப அதை எப்படி கொண்டு வருவது, இதெல்லாம் நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய வேலைகள். அதனால ஒரு கட்சி, அப்போ அந்த கட்சியை வைத்துக்கொண்டு இதனுடைய கொள்கைகளை சொல்லி நாங்கள் தான் மேலே வந்து எல்லாம் செய்ய போகிறோங்கிற நிலைமை, இந்த தன்மைகளெல்லாம் மாறுகிறது. கம்யூனிஸ்டுகள் மக்கள் பிரச்சனையை, அதுதான் இந்த லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய மார்த்தா ஹர்னேக்கர் சொன்ன பாருங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் பிரச்சனை அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டுங்கள், தத்துவ அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்ட நீங்கள் முயற்சிக்கிற போது இன்றைய காலத்தில் ஏகப்பட்ட கூறுகளாக அது உடைந்து போகிறது. ஒரு ஆர்குமெண்ட்டில் உட்கார்ந்தாலே முடிஞ்சு போச்சு. ஒரு 10 பேர் உட்காந்து ஆர்குமெண்ட்டில் அவங்க வெறும் ஆர்குமெண்ட்டை மட்டும் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கல, 2 செக்ஷன் 3 செக்ஷனை உடஞ்சி போகும். இது குளோபலைசேஷனுடைய கேரக்டர்னு அந்த அம்மா எழுதுறாங்க. அப்போ பிரச்சனைகள் அடிப்படையில் நாம் ஒன்று சேர்ந்து, அந்த பிரச்சனை என்பதே நமக்கு எந்த தத்துவத்தை நோக்கி போக வேண்டும் என்பதை படிப்படியாக அது உருவாக்கி கொடுத்து விடுகிறது. இதுதான் முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனால் ஒரு அமைப்பு அல்லது ஒரு கட்டுத்திட்டமான அமைப்பு என்ற நிலைமையை மாறி பல அமைப்புகள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து, இந்த கான்ஃபெடரேஷன் சொல்கிறோம்ல, எந்த அமைப்பாக இருந்தால் என்ன, ஒன்றிணைந்து சமூக நல்லிணக்கம், நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டும், அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அரசியல், அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் என்ற நிலையில் இதை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். இந்த அடிப்படையிலான சிந்தனை ஓட்டம் என்பது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். இந்த மேடையில் பல நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருவருக்கும் பல கருத்துக்கள் இருக்கிறது, அரசியல் கட்சிகளை நடத்துகிறார்கள், நீண்ட அனுபவம் இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை எல்லாம் தர இருக்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில் இந்த அமைப்பு என்பது ஒரு ஒருங்கிணைவது, ஒன்றுபடுவது, கம்யூனிஸ்ட் கருத்து கொண்டவர்கள் ஒரு கான்ஃபெடரேஷன் என்ற அடிப்படையில் கருத்து ஒற்றுமையோடு, இந்த கருத்து தான் மேலானது, அந்த கருத்து அப்படியெல்லாம் வரக்கூடாது, கருத்து ஒற்றுமையோடு. ஏன்னா அது ஒரு பெரிய கடல், அது கம்யூனிசம் என்பது ஒரு பெரிய கடல். அது ரஷ்யாவில், சீனாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிசத்துக்கும் லெனின் சொன்னதுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு. மார்க்ஸ் காலத்தில் இருந்ததை முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது சீனாவில் இருக்கு. என்ன காரணம்? அவங்க சொல்கிறாங்க, டென் சியோபிங்கினுடைய அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைய காலத்தில் அமெரிக்காவை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுங்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் வகுத்திருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி கம்யூனிசத்தினுடைய அடிப்படை பிரின்சிபலுக்கு விரோதமானதல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது. பல வழிமுறைகள் இருக்கு, நம்ம நாட்டுக்கேற்ற வழிமுறைகள், நமது நாட்டுக்கேற்ற சிந்தனைகள், நமது நாட்டுக்கேற்ற பிராந்திய அடிப்படையிலான முயற்சிகள். இப்போ கொங்கு மண்டலம் இருக்குனாக்க இதனுடைய கல்ச்சுரல், சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் என்பது வித்தியாசமானது. இதே தஞ்சாவூர் டெல்டானா வேற. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெள்ளக்காரன் இங்கே வந்தபோது நம்முடைய இந்திய நாடு
கிட்டத்தட்ட ஒரு 3000 சமூகங்களாகத்தான் அது இருந்தது. சமூகமாகவே இருந்தது, சமூகமாக இருந்து வாழ்ந்தான். அந்த சமூகங்களுக்கிடையே ஒரு பொருளாதார நடவடிக்கை இருந்தது, அந்த சமூகங்களுக்கிடையே ஒரு நீதி இருந்தது, தப்பு செஞ்சால் எப்படி தண்டிக்கணுங்கிற பார்வை இருந்தது. அந்த சமூகம் என்பது ஒரு கிட்டத்தட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட அது ஒரு சமத்துவத்தோடு இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டது. இந்த குற்றப்பரம்பரையெல்லாம் நம்ம சொல்கிறோமே, அவங்களாம் வெள்ளைக்காரனை தீவிரமாக எதிர்த்து நின்றவங்க. கிராமம் கிராமமாக கொண்டு ரத்த ஆறு. இன்றைக்கி வரலாற்றில் அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நான் நம்ம அஜாய் கோஷ் இருக்கிற போயிட்டாரா இருக்கீங்களா? இருக்கிறது ரைட்டு. அஜாய் கோஷ் சொல்லி ஒரு நண்பரை டெல்லியில் பேசினா 1/2 மணி நேரம் பேசினார். புள்ளி விவரத்தோடு சொல்கிறார், இந்த அரசை எதிர்த்தவர்கள் எப்படி குற்ற பரம்பரை என்று கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை இந்த நம்ம வீரபாண்டியன் பண்பாட்டு பேரவையில் தான் வந்திருக்கிறாங்க. வீரபாண்டியனை தூக்கிலிட்டவர்கள் அந்த சமூகத்தை அழிச்சொழிக்கலையா? அதில் நடந்த படுகொலைகள் எவ்வளவு? அதுக்கு பிற்பாடு அது உள்ளுக்கு என்ன நடக்குது? அதே போல பெருங்காமநல்லூர், அதில் கொல்லப்பட்டவர்கள், இப்படி அதெல்லாம் அப்படியே அடியடியில் இருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னா அதனுடைய வீரியத்தை ஒன்றிணைக்க வேண்டும், அதனுடைய வீரியத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்ற வேண்டும். மறுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், எப்படி ஒரு சமூகம் என்பது ஒரு குற்ற பரம்பரையாக மாற்றப்பட்டு எப்படி அது தன்னுடைய உரிமைகளை எல்லாம் இழந்து சமூகத்தினுடைய அடித்தளத்துக்கு அது போயிருக்கு, இப்படிலாம் பல கேள்விகள் இருக்கு. அப்போ குடிமை சமூகம் என்ற முறையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து அதுக்கு விஞ்ஞானபூர்வமான பார்வைகளை கொடுத்து மக்களை ஒருங்கிணைத்து கொண்டு வந்தால்தான் மாற்றத்தை சாத்தியப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் ஒரு 5 பேர் 10 பேர் மேதினம் வந்தால் ஒரு சிகப்பு சட்டையை போட்டுட்டு அல்லது மோடியை எதிர்த்து நம்முடைய கருத்துக்களை சொல்வது அல்லது அரசாங்கத்தை எதிர்த்து கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய அரசை மாற்றுகிற, ஆட்சியை மாற்றுகிற, அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு வலிமை பொருந்திய மக்களை நம்மால் உருவாக்க முடியாது. அது உருவாக்கணும்னா மக்கள் இயக்கம் வேண்டும். காந்தியடிகள் வந்து காங்கிரஸை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியதற்கு பிறகுதான் சுதந்திர போராட்டம் வீறு கொண்டு எழுந்தது. அண்ணல் அம்பேத்கர் ஒரு மக்கள் இயக்கத்தை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த விடுதலையை பற்றிய ஒரு பிரச்சாரத்தை மக்கள் இயக்கமாக, அரசியல் கட்சியாக அல்ல, நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தந்தை பெரியார் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக மாற்றிருந்தார்னா பெரியாருடைய கொள்கைக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லாமலேயே போயிருக்கும். அப்ப மக்கள் இயக்கம் வேறு, கட்சி வேறு. ஆனால் ஒரு மக்கள் இயக்கவாதிகளாக, கொள்கை இயக்கவாதிகளாக எந்த சூழ்நிலை வந்தாலும், நீங்க சொல்றீங்க ஒரு அரசியல் கட்சியா மாறினதுனாக்க தேர்தல் கூட்டணிக்கு அது சமரசம் பண்ணிக்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. மக்கள் இயக்கத்துக்கு அது கிடையாது. மக்கள் இயக்கம் தன்னுடைய கொள்கைகளை, அதுக்காக ரொம்ப ஒரு முரண்பாடாக தேவையில்லை, மக்கள் நிலையிலிருந்து அதை மாற்ற முடியும். ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது? இந்த சிந்தனைகள் எல்லாம் வருகிறது. தோழர் சிதம்பரநாதன் போன்றவர்கள் இதில் உடன்படுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் நான் மிக வலிமையோடு இந்த கருத்தில் இருக்கிறேன். என்னுடைய நீண்ட அனுபவத்தில் நான் பார்க்கும்போது அரசியல் கட்சிகள் இருக்கட்டும், ஆனாலும் அது எல்லாம் ஒரு மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு புள்ளியில், அநீதியை, அநியாயங்களை, அக்கிரமங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு புள்ளியில் இணையக்கூடிய ஒன்றாக நாம் மாற்றுகிற போதுதான் இன்றைய தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும். இந்த கூட்டம் கூட பரவலாக கம்யூனிஸ்டுகளுடைய ஒற்றுமையை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நிறைய ஊரில் நம்ம கருத்தரங்கம் போடலாம். சிறந்த கருத்தாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் மேடை ஏற்றி கம்யூனிசத்தினுடைய உயர்வு, சமத்துவத்துக்காக அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு. நான் இப்போ தோழர் நல்லக்கண் அவர்களை பற்றி நக்கீரல்ல ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கேன், கைதி எண் 9558 அப்படின்னு. அதுக்காக சில ஆவணங்களை பார்க்குற போது இந்த மாதிரியான ஒரு தியாகம் செய்தவர்கள் 48 கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல் 70களில் நக்சலைட் மூவ்மெண்ட், அர்ப்பணிப்பு வேறு யாருமே செஞ்சது கிடையாது. துயரத்தின் விளிம்புக்கு போய் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு கொள்கை என்பது ஒரு மக்கள் அடிப்படையில் அது பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய தேர்தல் வெற்றி தோல்விகள் என்ற கணக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அது நகர்கிற போது மிக மோசமான அருவருப்பான நெருக்கடிகளை அது சந்திக்கிறது.
அதனால தான் இந்த மக்கள் இயக்கம் என்ற ஒன்றை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதற்கு, பிரிவினை இல்லாமல் பேதம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல திசையை நோக்கி, ஆறுகள் எப்படி பாதையை சிறுக சிறுக நீரையெல்லாம் சேர்த்து ஒரு பொது நிலைக்கு போகுதோ, அது வேற யாரும் பிளான் பண்ணிலாம் ஒன்றும் வெட்டுறதில்லை, அதுவாக இயற்கை. அதே போல் மனித சிந்தனை ஓட்டங்களில் எல்லாரும் இணையக்கூடிய ஒரு இயற்கை வரும். வருகிற போது அதை நெறிப்படுத்தக்கூடிய, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைச்சு ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை என்பது நம்மை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு. நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. இப்போ எங்களையாக்கெல்லாம் 70 வயசு ஆகிட்டு நிறைய பேர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். என்ன எதிர்காலம் என்பது ஒரு பெரிய கனவுகளோடு அல்லது அதிகாரம் அப்படிலாம் இல்லை. ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்குரிய ஒரு புற சூழலை உருவாக்க வேண்டும். நம்மால் முடிஞ்ச அளவுக்கு சந்தித்து உருவாக்கணும்னா முடிந்தவரை போகட்டும், அடுத்த தலைமுறை வந்து அவன் கையில் எடுத்துருவான். அடுத்த தலைமுறை கையில் எடுப்பதற்கான களத்தை நாம் அமைத்து கொடுப்போம், அதற்கான பாதையை உருவாக்குவோம். அந்த பாதைகளை எல்லாம் மூடி வைத்து விட்டு இது பாதை கிடையாது, நீ இப்படி தாண்டா போகணுன்றான் பாருங்க, அதை எதிர்த்து மாற்றக்கூடிய ஒரு புதிய சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும். அதை பல வகையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது அது அங்கே வந்து சேரும், அந்த இடத்துக்கு அது வந்துடும். இப்படித்தான் நான் நினைக்கின்றேன். அந்த மாதிரியான முறையில் இந்த அமைப்பை எதிர்காலத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை என்னுடைய